வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம ரொம்ப அழகான கான்செப்ட் கொஞ்சம் பார்க்கலாம். சோல், அதாவது ஆத்மா, உயிர், அப்புறம் டிஎன்ஏ கூட எப்படி சக்ராஸ் எல்லாம் கனெக்டடாக இருக்குது, இன்யான் சக்தி, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இதை ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய தீ ஜுவாலை ஒன்று இருக்குது. பூமியிலேருந்து வானம் வரைக்கும் அது ரொம்ப பிரகாசமா வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த ஜுவாலையிலேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து ஸ்பிளிட் ஆகி ஒரு வைக்கல் போர்ல விழுதுன்னா அதுவும் ஒரு சின்ன ஒரு ஜுவாலையா மாறும் இல்லையா? அதுல இருந்து திரும்ப ஒரு ஸ்பார்க் வந்து கீழே விழுது. இப்ப அதுவுமே ஒரு சின்ன ஒரு குட்டியா கொஞ்சமா இருக்குல்ல வைக்க போற, அதுல விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு நெருப்பு ஜுவாலையா மாறும். இப்ப அதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி இப்போ ஒரு பேப்பர்ல விழுது அப்படின்னா அது ஒன்னா மாறும். பட் இப்போ அந்த மிகப்பெரிய தீ ஜுவாலைன்னு ஒண்ணு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுதான் அந்த சோர்ஸ். அதாவது முழு முதல் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவர்கிட்டே இருந்துதான் அந்த முதல் ஜுவாலை வந்து நமக்கு பிரிஞ்சு வருது. வைக்கல் போல், முதல் வைக்கல் போல்ல விழுந்து உருவான அந்த இதுதான் ஹையர் செல்ஃப், அதாவது இறைவன் நம்ம சொல்றோம்ல அது. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ல ஒரு அதை விட சின்னதா ஒரு வைக்கல் போர்ல விழுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஓவர் சோல், நம்மளுடைய ஓவர் சோல். நமக்குன்னு ஒரு முழு சோலா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த ஓவர் சோலுங்கிறது. ஆனா இதே ஓவர் சோல்ல இருந்து ஸ்பிளிட் ஆன குட்டி குட்டி சோல் பார்ட்டிகல்ஸா நம்ம இப்போ நம்ம ஜனம் எடுத்திருக்கோம்ல, இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பிறவி எடுத்த இதுல இருக்கிற அந்த ஆத்மாக்கள் எல்லாமே ஒரு எமோஷனல், மென்டல், அப்புறம் எத்திரிக் பாடியோட எக்ஸிஸ்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 பார்ட்ல. அந்த மாதிரி அது வந்து உயிரோட்டமா தான் இருக்கும், அதாவது நம்ம என்லைட்டன் ஆகிற வரைக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்ததான் அந்த சோல் பார்ட்டிகல் எல்லாம் கம்ப்ளீட்டா இணைந்த ஒரு விஷயம்தான் ஓவர் சோல் ஆகும். இந்த ஓவர் சோல் வந்து என்லைட் ஆகும்போது அது வந்து பிரம்மம் ஆகும். அந்த பிரம்மம் நிலையிலிருந்து நம்ம மறுபடியும் மெடிடேட் ஆகி கம்ப்ளீட் அந்த என்லைட்டடா ஆகும்ல, அது அந்த நிலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் பரபிரம்மாவே ஆயிரும். ஸோ நம்ம வந்து அந்த பரபிரம்மம் கூட இணைந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த சோலோட கான்செப்ட். சரியா? இப்போ ஒரு குண்டலினி சக்தி அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன்ல, உடம்புல வந்து அதுதான் வந்து ஒரு உயிரா காமிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு ஒரு என்ன சொல்ல சட்டுலா அது வந்து தூங்கிட்டு இருக்குது இல்லையா. இதுதான் அந்த மாயை முதல் மாயை வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த குண்டலினி சக்தியை தான் உயிரா காமிக்கப்பட்டிருக்கு. ஆனா உயிர் வந்து குண்டலினி சக்தியில இல்ல. ஆக்சுவலா உயிர் வந்து அந்த மேல, நமக்கு மேல வந்து அந்த சோல் ஸ்டாருக்கு மேல ஒரு ஒரு சக்கரா இருக்கு பாருங்க, ஸ்பிரிட் சக்கரான்னு. அதை நம்ம எப்ப முழுமையா இயக்குறோமோ அப்பதான் நம்ம அந்த உயிரோட மொத்த ஆற்றலையுமே நம்ம பெற முடியும். இதெல்லாம் அந்த உயிரோட ஒரு பார்ட்டா ஆக்ட் ஆகுமே தவிர மொத்த உயிர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துலதான் இருக்கும். அந்த சோல் ஸ்டாருக்கு மேல இருக்குது இல்லையா, அந்த சக்கரால, ஸ்பிரிட் சக்கரால தான் அது வந்து இருக்கும். இப்ப நீங்க இந்த ரெண்டையும் நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சோல் பத்தி நீங்க எல்லா டீட்டெயிலும் தெரிய ஆரம்பிக்கும். கிரவுட் சக்கரா வந்து தேர்ட் ஐ சக்கராவுக்கு வரும்போதே ஓரளவு உங்களுக்கு வந்து முந்தின ஜென்மங்களுடைய ஞாபகங்கள்லாம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். பட் டீட்டெயிலிங்கா இது இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த லெவல்ல வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சோல் ஃப்ராக்மெண்டேஷன் மெடிடேஷன் கூட பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க அந்த சோல் வந்து தனித்தனியா இருந்து சில ட்ராமாஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளென்ஸ் ஆகி உங்களுடைய ஆன்மா கூட அது ஜாயின் ஆகும்போது அந்த மிகப்பெரிய சக்தி ஆற்றல நீங்க உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்ப அதெல்லாம் நம்ம வந்து மெதுவா லேட்டா கத்துக்கலாம். உயிரே 5 நிலைகளா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும்போது அந்த குண்டலினி சக்தியா இருக்கிற அந்த உயிருங்கிற அந்த ஆற்றல் அது என்ன ஆகுது அப்படின்னா, மேலெழுந்து போகும்போது ஸ்பிரிட் சக்கரா வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிரியா சக்தி வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து இந்த கிரியா சக்தியில நடக்கும். ஆனா குண்டலினி சக்தியில வந்து நீ ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சூட்ச்ம நாடி வழியா அந்த சேனல் ஆகுற அந்த சக்தி வந்து இன்யான் சக்தி வந்து ப்ராப்பரா, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஃப்ளோ ஆகுற அந்த சக்தி வந்து ஸ்டேபிள் ஆகும்போது தான் குண்டலினி வந்து ஆக்டிவேட் ஆகுதா.
ஸோ இந்த குண்டலினி வந்து மறுபடியும் ரைஸ் ஆகி மேல போகும்போது கிரியாசக்தி ஆக்டிவேட் ஆகுது. கிரியாசக்தி வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இப்போ பண்றீங்கல்ல, அதெல்லாம் அப்போ நீங்க பண்ணீங்கன்னா அதோட பவரே வேற லெவல். நீங்க உட்காந்து இந்த 369 இதுலலாம் உட்காந்து எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்க சொன்னாலே அது நடக்கும். இன்னொன்னு, அந்த நிலைக்கு நம்ம போனோம்னா சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல, மணி வேணும் இந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலி நீங்க கேட்கவும் மாட்டீங்க. உங்களோட அடுத்து வந்து ஏமே வந்து மேல மேல போகணும்னு இருக்குமே தவிர அங்க இருந்துட்டு வந்து எனக்கு வந்து இந்த பணம் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல தோணவே தோணாது. அதனாலதானே என்னமோ அந்த இடத்துல அதை வச்சிருக்கவும் செய்யறாங்க. சரி, அதுக்கு மேல இருக்கிறது வந்து இச்சா சக்தி. இது ஆக்டிவேட் ஆகி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிரியா வந்து நடக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இச்சா சக்தி இருந்தாதான் நடக்க முடியும் இல்லையா. ஸோ மேலேருந்து கீழே, கீழேருந்து மேல எல்லாமே ஒரே ப்ராப்பரா தான் கனெக்டடாகவும் இருக்கும். இப்போ இச்சா சக்தி வந்து அப்படின்னா அதுதான் டிசைர்ஸ், உங்க விருப்பமெல்லாம் இருக்கும்ல. அது ஆக்சுவலா அந்த ரேக்கி மாஸ்டர்ஸ் வந்து அட்யூன்மெண்ட் கொடுக்கும்போது இந்த இச்சா சக்தியை பயன்படுத்தி தான் அவங்களோட விருப்பம் இல்லையா, நீங்கெல்லாம் அட்யூன்மெண்ட் ஆகணுங்கிறது, அதை யூஸ் பண்ணி தான் அட்யூன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து இப்ப என்ன ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய சோல் அண்ட் ஸ்பிரிட் சக்ரால நீங்க மாஸ்டர் ஆயிருவீங்க. மாஸ்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களோட முழு ஜனன சக்தி, அதாவது நீங்க இங்க வந்து நீங்க ஜனனம் ஆயிருக்கீங்கல்ல, உயிர் பெற்றிருக்கிறீங்கல்ல, அந்த முழு சக்தியை வந்து நீங்க உணர்வீங்க. ஏன்னா உங்களோட ஆத்மாவும் உயிரும் ஒன்னா மாறிடும் அந்த இடத்துல. ஓகேயா. இப்போ அதுக்கு அடுத்த நிலை அதுதான் பிரம்ம நிலை. இந்த பிரம்ம நிலை வந்து பிரம்ம சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம நிலை வந்து அதுதான் அந்த ஹையர் செல்ஃப் நம்ம சொல்றோம்ல, இறைவன், கடவுள் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஈவன் நம்ம கும்பிடுற ஏசுவா இருக்கட்டும், நம்ம கிருஷ்ணரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கடவுளா இது பண்றோம். அவங்கெல்லாம் அந்த நிலையில இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், பாபாஜி, அப்புறம் குவானியன் மாஸ்டர், இவங்க எல்லாமே ஹையர் செல்ஃப் இதுல தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவங்களுக்கு மேல ஒரு சோர்ஸ்னு ஒண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அந்த சக்தி தான் பரபிரம்மம் ஆர் பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. இது வந்து நம்ம குண்டலினிலேருந்து மேல் நோக்கி பார்த்திருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ரிவர்ஸா பராசக்தில இருந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து பிரம்ம நிலை கூட கனெக்டடா இருக்கும். பிரம்ம நிலை வந்து ஜனன சக்தியோடையும், ஜனன சக்தி வந்து இச்சா சக்தியோடையும், இச்சா சக்தி வந்து கிரியா சக்தியோடையும், கிரியா சக்தி குண்டலினி சக்தியோடையும், இந்த குண்டலினி சக்தி வந்து இன்யான் சக்தி அண்ட் சூட்ச்ம நாடி அந்த இதோட இது லிங்க்டா இருக்குது. ஓகேயா. இப்ப அநேகமா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரியும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த குண்டலினி சக்தி வந்து ஆக்டிவேட் ஆகுதுல்ல, ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஈடா பிங்களாங்கிற அந்த சக்தி ஓட்ட பாதை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. சரி, அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த பாம்பு வடிவுல அது ஃபார்ம் ஆகுதுல்ல, அப்போ அது ஜாயின் ஆகிற ஒரு புள்ளியுமே, அந்த ஈடா பிங்களா ஜாயின் ஆகிற ஒரு புள்ளியுமே ஒரு சக்கராவா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்படி 15 சக்கரங்கள் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரி, அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த 12 சக்கரங்களும், அதாவது இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உருவாகிற அந்த 12 சக்தி மையங்களும் என்ன ஆகும் அப்படின்னா 15 டைமென்ஷனா மாறும். சரியா. நீங்க அதுக்கப்புறம் டிராவல் பண்ற ஒன்னும், அதாவது நீங்க ஈவன் தான் நீங்க சோல் ஸ்டாரை நீங்க ரீச் பண்ணா கூட நீங்க முதல்ல டைமென்ஷன் 1ல தான் இருப்பீங்க. அதுதான் இதுல இருக்க சூட்சமான விஷயம். சரியா. இப்ப அதுதான் இந்த போட்டோல வந்து இந்த இமேஜ்ல வந்து பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டைமென்ஷன்ல நீங்க கடந்தீங்க அப்படின்னா, அதாவது குண்டலினி சக்தியை வச்சு அந்த 3 சக்கரங்கள், கடைசி சக்கரங்கள் நம்ம சொல்றோம்ல, அதை நீங்க கடந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுத்துருக்கோம்ல இந்த பிறவி, இந்த பிறவிக்கான ரீசன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது இன்கார்னேட் ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் இல்லையா. அந்த அடையாளம் வந்து நீங்க எதுக்காக நம்ம வந்துட்டோங்கிற அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4th இருந்து 5th சக்கரா, அதை நீங்க கடக்கும் போது, அதாவது அது வந்து இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகி அது சக்தி நிலை ஹையரா ஆகும் போது என்ன நடக்கும்னா உங்களுடைய சோலுக்கான ஐடென்டிட்டி, அல்ல உங்க ஆத்மா வந்து ஆத்மாக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்ப நீங்க என்ன சக்தி நிலையில இருப்பீங்கன்னா கிரியா சக்தி நிலையில இருப்பீங்க. சரி, இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற 3 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது இச்சா சக்தி நிலையில நீங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு
ஓவர் சோல் ஐடென்டிட்டி கிடைக்கும். நான் ஓவர் சோலை பத்தி ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்ல, அப்போ அதனால உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் சோல் ஐடென்டிட்டி கிடைச்சது அப்படின்னா உங்களோட மொத்த சோல் பிராக்மெண்ட்ஸும் மொத்த சோல் பார்ட்ஸுமே இணைந்து ஒரே பகுதியா ஆயிரும் இல்லையா, அதுதான் ஓவர் சோல். அந்த ஓவர் சோலோட ஐடென்டிட்டி, அந்த ஓவர் சோல் வந்து எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கிற அந்த சக்தி நிலை பேரு இச்சா சக்தி. அதுக்கு அடுத்த நிலை வந்து ஜனன சக்தியில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடென்டிட்டி பேரு தான் வந்து அவதார் ஐடென்டிட்டினா, நீங்க எதுக்கு அந்த உயிருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, உங்க உயிருக்கான நோக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அந்த அவதார ஐடென்டிட்டியில தெரிய வரும். மொத்த உயிருக்கான ஐடென்டிட்டியுமே எதுக்காக இந்த ஜனனமே, இந்த இவ்வளோ டைமென்ஷன்லயும் சரி இத்தனை பிறவிகளுமே எதுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அந்த அவதார ஐடென்டிட்டியில தான் கிடைக்கும். அப்ப நீங்க இருக்கிற அந்த சக்தி நிலை பேர் தான் ஜனன சக்தி. சரியா? இப்போ இந்த கடைசி நிலை பாருங்க, அதாவது இந்த இடத்துல வந்து 12வது சக்கரத்தை தாண்டி நீங்க போயிருவீங்க. 12ல இருந்து 15வது சக்கரங்கள்ல நீங்க வந்து இதாகி போகும்போது, அதாவது போற அந்த நிலை வந்து பராசக்தி நிலையில இருப்பீங்க. அதுல கிடைக்கிற உங்களுக்கான ஐடென்டிட்டி வந்து ரிஷி ஐடென்டிட்டி. சரியா? இந்த 15வது சக்கரத்தையுமே நீங்க வந்து, அதாவது 15வது சக்கரத்துக்கு போயிட்டு அந்த டைமென்ஷனையுமே நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் முக்தி நிலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசியா நமக்கு முக்தி கிடைச்சிருது. ஆனா என்னதான் நிறைய ரிஷிமார்களும் நிறைய யோகிகளும் வந்து அந்த நிலையை அடைஞ்சா கூட எல்லாரும் அந்த ஜனன சக்தி நிலை இருக்கு இல்லையா, அதுலேதான் மோஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஹையர் செல்ஃபோட அந்த லெவல். ஏன்னா அப்பதான் அவங்களால இந்த பூமிக்கு வரணும்னு நினைச்சா வந்து போக முடியும். முக்தி அடைஞ்சிட்டாங்க, இறைவனோட ஒன்றிட்டாங்க, கம்ப்ளீட்டா ஒன்றியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வர்றத யோசிக்க மாட்டாங்க இல்லையா. அதனால மோஸ்டா அவங்க வந்து ஹையர் செல்ஃப் அந்த லெவல்ல இருந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர கம்ப்ளீட்டா அவங்க வந்து அந்த முக்தி ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த 14th லெவல் தான் வந்து அவங்க இருக்கிற அந்த பிளேன். 15th பிளேன்ல 15th டைமென்ஷன்ல மோஸ்டா அந்த முழுமுதற் கடவுள் மட்டுமே இருப்பாரே தவிர மோஸ்டா நிறைய ஹையர் பீயிங்ஸ் வந்து அங்க இருக்காது. மோஸ்டான நிறைய ஹையர் பீயிங்ஸ் வந்து ஹையர் செல்ஃப் அந்த டைமென்ஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய முழு நோக்கமே மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறதுனால அவங்க அதுல இருக்கிறாங்க. ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.